ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உயர் சிறப்பு தகுதி தேவையில்லைன்னு சொல்லி நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தர்மபுரியில் மாணவர்களுடைய நலனை பாதிக்கும் உயர் சிறப்பு தகுதி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் வந்து சொல்லியிருக்காரு. தர்மபுரியில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் அவர் என்ன வந்து பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உயர் சிறப்பு தகுதி கொண்டு வந்தால் தமிழக மாணவர்களுக்கான 69% இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் என்றும் கூறிய அவர், நுழைவுத் தேர்வு முறை, கட்டண அதிகரிப்பு போன்றவற்றை தமிழக அரசு அனுமதிக்காது என்று தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக மாணவர்களுடைய நலன் பாதிக்கும் உயர்கல்வி சிறப்பு தகுதியினை தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்ற மாதிரி இந்த உயர் சிறப்பு அந்தஸ்து வந்து கொண்டு வந்தா மாணவர்கள், நம்ம தமிழக மாணவர்களுக்கான சிறப்பு இடஒதுக்கீடு 69% வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கும். அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள் நடத்தப்படுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இதனால் வெளி மாநிலத்தில் இருக்க வந்து மாணவர்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து படிப்பாங்க. நம்ம மாணவர்களுக்கான கல்வி வந்து கிடைக்காத போகும். அதாவது இந்த நீட் தேர்வு மாதிரி, நுழைவுத் தேர்வு மாதிரி வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம தமிழக மாணவர்களுடைய எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயனுள்ள வகையாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியான செய்தி. அதாவது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிறப்பு அந்தஸ்து தகுதி தேவையில்லை அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் சார் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காரு. இதில் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிறப்பு அந்தஸ்தை ஒருபோதும் வந்து அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகம் உலகத்தரம் கொண்டதாக தான், அண்ணா பல்கலைக்கழகம் ஆல்ரெடி உலகத்தரம் கொண்டதாக தான் வந்து இயங்கி வருவதாகவும் 2035ஆம் ஆண்டில் மத்திய அரசு உயர்கல்வி எட்ட நினைக்கும் தரத்தை தமிழகம் தற்போதே வந்து எட்டி விட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 50% புதிய கல்விக் கொள்கையில் தரம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ 49% அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பெற்றிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்து வெளியான ஒரு அப்டேட் தான். தேங்க்யூ.